தினமும் போல இன்னொரு உதாரணத்தை சொல்லவா? அதாவது நம்ம வாழுகிற காலங்கள் எப்படிப்பட்ட காலங்கள் என்று சொன்னால் ரொம்ப கஷ்டப்படுற காலங்கள் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. கவர்மெண்ட் ஒழுங்கா கொடுக்க மாட்டேது, பணம் ஒழுங்கா கொடுக்க மாட்டேது அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியல்ல கொஞ்சம் கோளாறு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை பத்தி எல்லாம் பேச வரல. அதாவது நம்ம வாழுகிற காலங்கள் எப்படிப்பட்ட காலங்கள் என்று சொன்னால் நாம் பார்க்கும்போதுதான் நம்புவோம். அதாவது we will only believe what I see. நீ என்கிட்ட காட்டு, நான் அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது உண்மையா பொய்யா என்பதை நானும் நீங்களும் நம்புவோம். அதாவது எனக்கும் உங்களுக்கும் நெருங்கின ஒரு உறவு உள்ளவர்கள் நம்ம மத்தியில ஒரு காரியத்தை சொல்லுவார்கள். அப்படி சொன்னால் கூட மனம் என்ன சொல்லும்? அதை ஏற்றுக்க சொல்லும். ஆனால் என்னுடைய பழைய அனுபவம் என்ன சொல்ல முடியாது, நான் பார்த்தாதான் நம்புவேன் என்று சொல்லக்கூடிய. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில எல்லாருக்குமே ஏதோ ஒரு இடத்துல அடிபட்டு இருக்கோம். அடிபட்டு இருக்கிறோமா? யாராச்சும் நம்மளை ஏமாத்தி இருப்பாங்க. அதாவது குடும்பத்துல இருக்கிறவங்க நம்மளுக்கு எல்லாமே நன்மையாக தான் செய்வாங்க அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு முதுகுல குத்திடுவாங்க. அப்ப நம்ம என்ன செய்வோம்? இப்ப பழைய அனுபவத்தினால இப்ப இந்த காலத்துல நீ எதை நான் உனக்கு செய்யறேன், எனக்கு செஞ்சு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? இன்னும் கொஞ்சம் உஷாராயிடுவோம். அப்படிதானே? அந்த அனுபவம் இந்த இடத்துல எல்லாருக்குமே இருக்கு. ஏன் அப்படி இருக்கிறோம் சொன்னா உலகம் அந்த மாதிரி மாறி விட்டது. உலகம் எப்படி மாறிடுச்சு? எல்லாம் கள்ளர் கூட்டம், எல்லாம் திருட்டு பயலுங்க, எல்லாம் ஏமாத்துக்காரர்கள். we have cheaters, we have robbers, we have thieves in our midst. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா, அதாவது எங்க அப்பா அம்மா காலத்துல பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு வார்த்தை ரொம்ப முக்கியம். அவன் ஒரு வார்த்தையை சொல்றான், நான் எனக்கு பணம் கொடு, நான் ஒரு வாரத்தை கழிச்சு கொடுக்கறானா அதே 7வது நாள்ல வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எது முக்கியம் தெரியுமா? அவங்களுடைய வார்த்தை முக்கியம். ஆனால் இன்றைக்கு உள்ள காலகட்டத்துல உலகத்துல இருக்கிறவன் அப்படி செஞ்சா பரவாயில்ல, சில நேரங்களில் சபைக்குள்ளே ஒரு சிலர் அப்படியாய் செய்யக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். அதாவது அவர்களுக்கு அவர்களுடைய அடையாளத்தை குறித்து கவலை கிடையாது. அவர்களுக்கு ஐயோ என் பேர் கெட்டு போயிடுமே அந்த கவலை கிடையாது. அவர்கள் சாதிக்க வேண்டியதை எப்படியாச்சும் சாதிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். And I am not referring to every one of us here, but I am referring to some who is outside the church and for some who is inside the church. They don't care. They don't care about their name. They don't care about their identity. All they want to do is achieve what it is in their heart. அவங்க இருதயத்தில் என்ன இருக்கோ அதை தான் சாதிக்க வேண்டும் என்று சொல்லி எதையும் செய்வார்கள். ஆனால் என்னுடைய தேவனும் உங்களுடைய தேவனும் அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் அன்றைக்கு எப்படி இருந்தாரோ இன்றைக்கும் அப்படியே தான் இருக்கிறார். அவர் நீதி உள்ள தேவன், அவர் கிருபை உள்ள தேவன், அவர் இரக்கத்தின் தேவன். அது எல்லாம் எனக்கு தெரியும் பாஸ்டர் என்று சொல்றவங்க கூட இந்த இடத்துல இருப்பீங்க. இப்ப நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு கேட்கிறேன், கர்த்தர் நீதி உள்ளவர் என்று சொன்னால் நாம் நம்புவோமா? என்ன நம்புவோம்? ஓகே. அவர் இரக்கம் செய்கிற தேவன் என்று சொன்னால் நம்புவோமா? அவர் அற்புதம் செய்கிற தேவன் என்று சொன்னால் நம்புவோமா? இப்ப 4வது கேள்வி, அவர் சூழ்நிலை மோசமாய் போய்விட்டது, அதாவது இந்த சூழ்நிலை மாறாது, இது மோசமானது, மனிதன் செய்ய முடியாது, தேவனும் செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கும் போது அப்படிப்பட்ட சூழ்நிலையின் நடுவில் நீங்கள் தேவனை நம்புவீர்களா? Okay. Right. Maybe you didn't catch my question. The thing is, let's just say we believe in everything. We believe in miracles. We believe in a headache getting healed. We believe in a diarrhea getting healed. Yes, we believe in all that. But let's just say I'm talking about a real miracle. If probably the tomb at the Lazarus tomb, 4 நாள் செத்து போய் விட்டான், கர்த்தர் வந்து ஒரு அற்புதம் செய்வார் என்று எத்தனை பேர் நம்புவீங்க? நம்புவீங்களா? It's difficult, but it is possible. முடியாது, ஆனால் இது சாத்தியம். அப்ப என்னுடைய விசுவாசம் என்ன, எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது, என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது நான் தேவனை எந்த சூழ்நிலையும் நம்புவதற்கு நான் கற்றுக்கொள்ள வேண்டும். I must trust God despite everything that is not making sense to me. இது முடியவே முடியாது என்று சொல்லும்போது எத்தனை பேர் தேவனை நம்புவீர்கள்? ஆமென். ஏனென்றால் அவர் இன்றைக்கும் அற்புதம் செய்து கொண்டுதான் இருக்கிறார் இன்றைக்கும். ஆனால் பாருங்க, இப்படிப்பட்ட காரியத்தை நம்புவதற்கு எனக்கு உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு விதமான ஒரு வித்தியாசமான விசுவாசம் வேணும். புரியுதுங்களா என்ன சொல்றேனே? அந்த விசுவாசம் எப்படி வரும்னு சொன்னா
ஆண்டவரை ருசித்து பார்த்து அவரை அனுபவித்து அன்றைக்கு செய்தார் இன்றைக்கும் செய்வார் என்று சொல்லுவோம். புரியுதுங்களா என்ன சொல்றேனே? மற்றவன் நம்ப மாட்டான், ஏனென்றால் அவர்களுக்கு அந்த அனுபவம் கிடையாது. But if you have experienced God, if you have tasted God and you know that He is so good, you will be able to say He did it before, He will do it again. அவர் அன்றைக்கு செய்தார், அவர் மறுபடியும் செய்வார் என்ற ஒரு விசுவாசம், ஆணித்தரமான ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கும். அப்படி இருக்கா? சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜாவாகிறான். அவனுக்கு தப்பான ஒரு உறவினால வந்த ஒரு பிள்ளை பிறந்தது. ஆனால் அது மரிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவன் என்ன செய்தான்? அவன் அவன் கர்த்தருடைய சமூகத்துல அழுகிறான், உபாசித்து ஜெபிக்கிறான். ஆண்டவரே மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும். ஆனால் ஏற்கனவே தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்லிவிட்டான், அந்த குழந்தை மரித்து போய்விடும் என்று. அவன் கடைசி வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்திருந்தான். ஏன் தெரியுமா? அதாவது தீர்க்கதரிசி சொன்னார், கர்த்தருடைய வாக்கு நிறைவேறும். ஆனால் ஒரு சமயம் என்னது, அவருடைய மனம் மாறுமோ என்ற ஒரு நிலையில அவன் என்ன செய்தான்? கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தான். ஆமென். இன்னொரு ஒருவர் இருக்கிறார். யார் தெரியுமா? உங்களுக்கு ரொம்ப பிரபலமானவர், தோமா. தோமாவை பார்க்கும்போது, யார் தோமா? ரொட்டிலாம் வைக்கிறவன் அந்த தோமாவை பத்தி நான் பேசல. நான் வேதத்தில் இருக்கிற தோமாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அவன் தேவனுடைய சீஷன், ரைட்டுங்களா? தேவனை அனுபவித்தவன், தேவனை ருசித்து பார்த்தவன், தேவன் தான் தேவனுடைய குமாரன் என்று அறிந்தவன், அவருடைய பாதத்திலிருந்து கற்று தேறினவன், அவர் அற்புதங்களை செய்து எல்லாத்தையும் பார்த்தவன். அவர் மரித்து போன பின்பு அவருடைய விசுவாசம் எங்க இருந்தது? தூரமாய் போய்விட்டது. எல்லா சிஷ்யர்களும் அவரிடத்துல சொல்லுகிறார்கள், ஐயா இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு நம்ம இடத்துல வந்தாரியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்தாங்க. நான் அன்றைக்கு அவன் இல்ல. அவன் என்ன சொல்லுகிறான்? நான் பார்த்தாதான், நான் தொட்டாதான் நீ சொல்றத நம்ப மாட்டேன். இன்றைக்கு எந்த சூழ்நிலை செத்து போய் கிடக்கிறதோ அந்த சூழ்நிலையில நானும் நீங்களும் தேவனை நம்புவோமா? ஒரே ஒரு சம்பவம் இருக்கிறது, பழைய ஏற்பாட்டில் இருக்கு. அதை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். திருப்பிக் கொள்ளுங்களேன். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். யாராச்சும் படிங்க. அப்பொழுது எலியா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்த நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதித்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். போதும், இதுதான் ஆங்கிலத்தில். Elisha replied, hear the word of Lord. This is what the Lord says. About this time tomorrow, a seah of the finest flour will sell for a shekel. For a shekel? And 2 shares of barley for a shekel at the gate of Samaria. At the gate of Samaria. The officer on whose arm the king was leaning said to the man of God, Look, even if the Lord open the floodgates of the heavens, could this happen? போதும், could this happen? என்ன நடக்கிறது? அதை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதாவது இந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் யாரு? தேவனுடைய ஜனங்கள் வழி விலகி ஒரு இருளின் காலங்களில் வாழுகிறார்கள். எத்தனை கோத்திரங்கள் இருக்கு? 12 கோத்திரங்கள் பிரிந்து யார் யார் யூதாவா இருக்கிறார்? யூதாவும் பெஞ்சமேனும் ஒரு கோத்திரம். மத்த கோத்திரம் எல்லாமே தனியா இஸ்ரவேல் என்று சொல்லி அவருடைய தலைநகரம் எங்க? சமாரியாவில் இருக்கிறது. இப்ப என்ன நடக்கிறது சொன்னால், அந்த ராஜா, எதிரி என்ற ஒரு ராஜா வந்து அவர்களுடைய எல்லா காரியத்தையும், எல்லா ஆசீர்வாதங்களும், அதாவது அவங்களுடைய ப்ரொவிஷன்ஸ், அவங்க வருகிற ப்ரொவிஷன் என்ன செய்யறான்? தடை பண்ணுகிறபடினால் இன்றைக்கு சமாரியாவில் இருக்கிற தேவனுடைய ஜனங்களுக்கு என்னவா இருக்கிறது? குறையா இருக்கிறது. ஏதாவது அவர்களுக்கு ஒரு பயம் வந்து விட்டது, ஒரு குழப்பம் வந்து விட்டது. ஏனென்றால் இதுவரைக்கும் அவர்கள் சந்திக்காத ஒரு பஞ்சத்தை அவர்கள் சந்திக்கிறார்கள். They are confronting a famine that they have never seen before. எப்படிப்பட்ட பஞ்சம்?
அதையும் வேதம் சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 24 25 6 chapter 6 24 25. இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் தன் ராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற காற்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். ஆங்கிலத்துல Sometime later, Ben-Hadad, king of Aram, mobilized his entire army and marched up and laid siege to Samaria. There was a great famine in the city, and the siege lasted so long that a donkey's head sold for 80 shekels of silver and a quarter of a cab of 6 pots for 5 shekels. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தெரியுமா? அவர்களுடைய பஞ்சம் எப்படிப்பட்ட பஞ்சம் என்று சொன்னால் அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லை. அதனால் இப்ப அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கழுதையுடைய மண்டையை தின்னக்கூடிய ஒரு காலங்கள், அது மட்டுமல்ல மனிதனை சாப்பிடக்கூடிய ஒரு காலத்தில் வாழுகிறார்கள். வசனத்தை படித்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அவர்கள் மனிதனை ஒருவரை ஒருவர் தின்னுவதற்கு அவர்கள் ஒரு நெருக்கமான சூழ்நிலைக்குள் தள்ளப்படுகிறார்கள். ஒரு கழுதையும் ஒரு மனுஷனையும் சாப்பிட முடியாது என்று லேவியர் ஆகமத்தில் 11வது அதிகாரத்தில் மோசேயுடைய நியாயப்பிரமாணம் சொன்னபடியினால அவர்கள் எதை இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்களோ அது தேவனுடைய பார்வையில தீட்டாய் காணப்படுகிறது. ஆனால் பஞ்சத்தின் பெருக்கம் அப்படியா இருக்கிறபடினால் they just did not know what to do, so they started to eat one another. They started to eat the donkey, which was detestable in the eyes of God. They were doing all this in total disobedience. முழுக்க தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு காரியங்களை செய்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? இதற்கு காரணம் என்னவென்று சொல்லும் பொழுது அவர்கள் எந்த தேவனை ஆராதித்து எகிப்திலிருந்து அவர்கள் இன்றைக்கு புறப்பட்டு வந்திருக்கிறார்களோ அந்த தேவன், விடுதலை கொடுத்த தேவனை புறக்கணித்து அவரை விட்டு தூரமாய் போய் அவருக்கு கீழ்ப்படியாத வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விட்டார்கள். They have started to live a life without God. They were disobedient. அதாவது இப்படிப்பட்ட பஞ்சத்தை கர்த்தர் அனுமதிப்பார் என்று சொன்னால் உபாகமத்துல 28வது அதிகாரத்துல பார்க்கும்போது பஞ்சத்தையும் ஒரு சிறையிருப்பையும் கர்த்தர் அனுமதிக்கிறார் என்று சொல்லும்போது அதற்கு ஒரு காரணத்தை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன காரணம் தெரியுமா? உடன்படிக்கையில, அதாவது உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது there is 2 parties involved. If there is a covenant, there is 2 parties involved. 1A, 1B. இந்த இரண்டு பார்ட்டிகளுக்கு நடுவுல யாராச்சும் ஒருத்தர் அந்த உடன்படிக்கையை மீறினால் அதனுடைய விளைவுகள் என்ன என்பதை 28வது அதிகாரத்துல உபாகமத்துல நாம் படிக்கலாம். இப்ப அதை தான் அவர்கள் அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். They are experiencing that right now. அப்படி என்றால் அந்த பஞ்சத்தை யார் அனுமதித்திருக்கிறார்? தேவன் அனுமதித்திருக்கிறார். அந்த சிறையிருப்பை யார் அனுமதித்திருக்கிறார்? தேவன் அனுமதித்திருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் தேவனை விட்டு தூரமாய் போய்விட்டார்கள். என்ன செய்தார்கள்? அவருடைய காலங்களில் யாரு ராஜா தெரியுமா? ஜோராம் என்றவன். அவன் யார் தெரியுமா? ஆகாப் என்று சொல்லுகிற மகா மோசமான இஸ்ரவேலுடைய ராஜாவுடைய குமாரன். அவனுடைய காலகட்டத்தில் இவர்கள் விக்கிர ஆராதனைக்கு தங்களை ஒப்பு கொடுத்து விட்டார்கள். They have surrendered their lives to commit idolatry. அவர்கள் அப்படி செய்ததுனால தேவன் கோபம் கொள்ளுகிறார். தேவனுக்கு விரோதமாய் எந்த காரியத்தை செய்தாலும் நாம் ஒன்றை மறந்துவிடக் கூடாது. விளைவுகளுக்கு நாம் எதிர்நோக்க வேண்டும். You need to be prepared for consequences when you go against God. எத்தனை பேருக்கு புரிகிறது என்ன சொல்றேன்? இல்லையா? இதுதான் கிருபையின் நாட்கள். கரெக்ட், கிருபை தான் கிருபையின் நாட்கள். அதனால நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், கர்த்தருக்கு எதிர்த்து நிக்கலாம். கர்த்தர் சும்மா இருப்பாரா? அப்படிலாம் நினைச்சிட வேண்டாம். கிருபையை அலட்சியப்படுத்திட கூடாது. You can't take grace as a license to sin against God. எத்தனை பேருக்கு புரிகிறது நான் என்ன சொல்றேன்? இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, தேவன் ஆதி காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் நம்ம இடத்துல என்ன நம்ம எதிர்பார்க்கிறார்? பலி அல்ல, என்னது? கீழ்ப்படிதல். பலியை அவர் எதிர்பார்க்கல. அதையும் பார்க்கிறோம், நீ எனக்கு கீழ்ப்படிந்த ஒரு வாழ்க்கையை வாழு என்றுதான் அவர் எதிர்பார்க்கிறார். பெரிய காரியமா? கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது பெரிய காரியமா? இல்லைங்களே. ஆனால் இன்றைக்கு உலகத்துக்கு நாம், அதாவது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கணத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நேரத்தை அவர்கள் கொடுக்காதபடிக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். They are giving priority. They are giving priority to who? They are giving priority to the world.
உலகத்துக்கு அவர்கள் முக்கியத்துவத்தை கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். எத்தனை பேருக்கு புரிகிறது நான் என்ன சொல்றேன்னு? அதாவது இந்த உலகத்துக்கு ஒரே ஒரு பவர் இருக்கு. என்ன பவர் தெரியுமா? ஒரு அழகான கான சக்தி இருக்கு. கான சக்தி தான் அது பேர். ஒரு பூ காந்த சக்தி. ஓகே, அந்த காந்த சக்தி என்ன செய்யுதுன்னா, யார் எவன் என்று பார்க்காது. நீ சரியா இல்ல, எதிர்பாராம இருக்கிற, நீ அதாவது ஆயத்தமா இல்லைன்னு சொன்னா அது வாரிக்கிட்டு போயிடும். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? The world has that kind of a power. It has that pull effect on everyone and anyone who is not ready. கொஞ்சம் கண்ண மூடிட்டா போதும், அடுத்த நிமிஷம் கண்ணை திறக்கும் போது எங்க நிக்கிறோம்? உலகத்துக்குள்ள நிற்போம். அதனால இன்றைக்கு உலகத்தினுடைய அந்த கட்டுக்குள் போகாமல் இருக்க வேண்டும் சொன்னா நான் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு பலத்த கரத்துக்குள்ள நான் அடங்கி இருக்க வேண்டும். அந்த பலத்த கரம் யாருடைய கரம்? தேவனுடைய கரம். தேவனுடைய கரத்துக்குள்ள நம்ம அடங்கி இருப்போம் என்று சொன்னா உலகம் நமக்கு விரோதமாக இருப்போம். அல்லேலூயா. மறந்துடக்கூடாது. இன்றைக்கு சின்ன பாவம் பெரிய பாவம் என்றெல்லாம் சில நேரங்களில் நம்ம சொல்லுவோம். ஐயா, எந்த பாவமா இருந்தாலும் எங்கேயோ ஒன்று ஆரம்பிக்குது, அது சின்னதா தான் ஆரம்பிக்கும். காது உள்ளவர்கள் சின்ன பாவம், சின்ன பொய் தானே, சின்ன பொய். அதுக்கப்புறம் நீ பொய்யின் தகப்பனாய் மாறுவாய். Because that's the truth. You don't have the word of God in you. You start off with something small, as small as sin, and you think it's fine, it's okay. அது பரவாயில்லை என்று நாம் நினைப்போம். ஆனால் அது பரவாயில்லை இல்ல. ஏனென்றால் அந்த கொஞ்சம் தான் உன்னை நிறைய செய்வதற்கு கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை கொண்டு போய்விடும். அப்ப அப்படிப்பட்டவர்கள் போவார்கள் என்று சொன்னால் ஒரு காலத்துல நம்பிக்கையா இருந்தவர்கள் நம்பிக்கை இல்லாமல் போய்விடுவார்கள். ஒரு காலத்துல அவர்கள் விசுவாசத்தில் வல்லவர்களாய் இருப்பார்கள். இன்றைக்கு அந்த விசுவாசம் புஷ்ன்னு போயிடும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இப்ப இந்த சமூகத்துக்கு இந்த காரியத்துக்கு வருவோம் என்று சொன்ன கர்த்தர் என்றைக்குமே கண்டிப்பதற்கும் தண்டிப்பதற்கு முன்பாக ஒரு காரியத்தை செய்வார். தம்முடைய ஊழியக்காரன் அவருடைய தீர்க்கதரிசியான எலிசாவை அனுப்புகிறார். எலியா பெரியவனா எலிசா பெரியவனா? எப்படி? இரண்டு பேருமே இந்த இங்கிலீஷ் பைபிள் மேஜர் ப்ராஃபிட்ஸ், ரைட்டுங்களா? ஆனால் அநேகருக்கு தெரியுமா தெரியாதுன்னு சொல்ல தெரியாது. பட் எலிஷா இஸ் a greater prophet than Elijah. Because எலியாவை பார்க்கிறோம், அவன் இரட்டிப்பான அற்புதங்களை செய்தவன். அவன் எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது கேட்டான், ஞாபகம் இருக்கா? உம்மிலே இருக்கிற அபிஷேகத்தை எனக்கு இரட்டிப்பாய் தாரும்னு. நீ பார்த்தனா நான் தருவேன்னு சொல்லிட்டார். அதே மாதிரி அவன் பார்த்தான், கர்த்தர் அவனுக்கு இரட்டிப்பானதை கொடுத்தார். அவனுடைய புணம் கீழே கிடக்குதுயா, ஆனால் ஒரு சடலம் அவனுடைய பிணத்து கீழே பட்ட உடனே அது உயிரடைகிறது. அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி யாரு? எலிசா. எலிசா 2வது வசனம் எங்க? 2 ராஜாக்கள் 2வது வசனத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அப்பொழுது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலிருந்து மதகுகளை என்னது உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு எலிசா, உன்னுடைய கண்களினாலே அதை நீ காண்பாய், ஆனாலும் அதில நீ சாப்பிட மாட்டாய். இவர்கள் ஒரு பஞ்சத்துக்குள் இருக்கிறார்கள். And they are going through a famine, and this guy who is the officer of the king says that look, even if the Lord should open the floodgates of the heavens, these cannot happen. But then prophet Elisha says, my boy, you will see it with your own eyes, but you will not eat anything. So what's my point? பாருங்க, ஒரு தெளிவான வார்த்தையை, ஒரு a specific word, a specific time. ஒரு தெளிவான வார்த்தை, ஒரு தெளிவான நேரம். என்ன சொல்லுகிறார்? Go back to first verse. முதல் வசனம். அப்பொழுது எலிசா சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில். நல்லா கேளுங்க. எப்ப? நாளை இந்நேரத்தில். ஆங்கிலத்துல about this time tomorrow. அப்ப எலிசா ஒரு ஸ்பெசிபிக் காரியத்தை சொல்றாரு. ஐயா, நான் செய்வேன். எப்பொழுது செய்வேன்? நாளைக்கு செய்வேன். அப்படின்னா கெடி எத்தனை நேரம்? 24 மணி நேரத்துல நான் ஒரு அற்புதத்தை என் தேவன் செய்வார் என்று எலிசா சொல்லுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்ப நான் முத கேட்டேன், எத்தனை பேரு செத்து போன சூழ்நிலையில ஆண்டவர் செய்வார் என்று நம்பும் போது ஒரு சிலர் ஆமென் என்று சொல்லுவாங்க. இப்ப 24 மணி நேரத்துல எலிசா தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிற தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 24 மணி நேரத்துல இதை நான் செய்வேன். Now God is promising an economic miracle, a turnaround. ஒரு குறையை நிறைவாய் மாற்றுவார்,
ஒரு 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 பஞ்சத்தை செழிப்பாய் மாற்றுவார். எவ்வளவு மணி நேரத்துல? 24 மணி நேரத்துல மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். என்ன நான் மாற்றத்தை கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்லும்போது, தீர்க்கம் யாருடையது? தேவனுடையது. உரைக்கிறது யாரு? தேவனுடைய தீர்க்கதரிசி. அவன் சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை அவன் உணர்ந்திருக்கணும். ஆனால் இவனோ இது சாத்தியமில்லைன்னு சொல்லி தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கிறான். இதுதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை தெரியுமா? தேவன் சில நேரங்களில் செய்கிற காரியங்களை நமக்கு சொல்லவும் மாட்டாரு, காட்டவும் மாட்டாரு. நம்பால அப்படித்தான் செய்யறாரு. He always sometimes doesn't tell us what he's going to do. அப்ப இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வாங்க? அந்த நேரத்தில் இருக்கிற சூழ்நிலையை பார்த்துதான் தேவன் செய்வாரா செய்ய மாட்டாரா என்று முடிவு செய்வார்கள். Initially, some people will measure possibility based by the present circumstances. உதாரணத்தை ரொம்ப பேர் சொல்லலாம். ஒரு ஆளு ஜக்காரியா, பிரதான ஆசாரியன் ஜக்காரியா. காபிரியேல் தேவதூதன் அவன்கிட்ட வந்து என்ன சொல்கிறார்? பயப்படாதே, உன்னுடைய மனைவியான எலிசபெத் அவள் கர்ப்பம் தரிப்பார் என்று சொல்லும் பொழுது இது எப்படி சாத்தியம்? ஏன்? அவன் எதை பார்த்தான்? அவன் சூழ்நிலை பார்க்கிறான், அவனுடைய மனைவியுடைய சரீரத்தை பார்க்கிறான், அவன் வயது முதிர்ந்தவன் என்று பார்க்கிறான். யாரை போல? ஆபிரகாமை போலதான் பார்க்கிறான். இது சாத்தியம் இல்லை. So there are moments when people base their confirmation on the circumstances, and then they want to see whether I want to believe or not, whether God can do or not. I want to look at the circumstances. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மேலால் நாம் தேவனை பார்க்கணும். What is faith? Faith is not denying the fact. Remember this. விசுவாசம் என்பது உண்மையை மறுப்பது கிடையாது, ஆனால் அந்த உண்மையை தடுப்பது தான் விசுவாசம். Faith is not denying the fact. Faith is actually overruling the fact and make sure that fact does not come to pass. உண்மை ஒரு முடிவுக்குள் வந்துவிடக் கூடாது என்பதுதான் விசுவாசம். பாருங்க, விசுவாசம் என்பது உண்மையை மறுக்கவில்லை. ஒரு காரியம் நடக்க போகுது, அது உண்மை, இட்ஸ் a fact. நடக்க போகிறது, அது நடந்து முடிந்துவிடும், because it's a fact. ரைட்டுங்களா? ஆனால் விசுவாசம் என்ன தெரியுமா? விசுவாசம் அந்த உண்மையை நடக்க முடியாதபடிக்கு தடுக்கிறது. அதுதான் விசுவாசம். அப்ப என்னுடைய விசுவாசத்தினால நான் அதை செய்யல, நான் என் விசுவாசத்தை தேவனிடத்தில் வைக்கிறதுனால யார் எனக்காக செய்கிறார்? தேவன் எனக்காக செய்கிறார். It is a fact. The fact will come to pass, but your faith will cause God to come and make sure that the fact does not come to pass, but your faith comes to pass. புரியலன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். புரியுதுங்களா? யாருக்கு புரியுதுங்களா? உண்மைதான். விசுவாசம் உண்மையை மறுக்காது. We are not going to deny a fact that this man is going to grow old one day. But in faith, he could be like Enoch. நாளைக்கு நடக்கிற சபாக்கிழமை தீபனுக்கு கடிக்கும் போது தீபன் இல்லை. ஏன்? பரலோகத்திலிருந்து ஒரு போன் வருது, நான் இங்கே இருக்கிறேன், என்னை கூப்பிடாதீர்கள். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? அப்படியா? அதாவது விசுவாசம் என்பது நமக்கு ஆணித்தரமான ஒரு முக்கியமான ஒரு காரியம். விசுவாசம் இல்லாமல் யாருமே தேவனை தரிசிக்க முடியாது என்று எபிரேயர் 11:6 நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் 3 காரியம். தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அவரை நம்ம என்ன செய்யணும்? நம்ப வேண்டும். இரண்டாவது அவரை தேட வேண்டும். அவர் தேடி அவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசம் உறுதியாக இருக்கும் போதுதான் you will turn a fact into a faith. Amen. புரியுதுங்களா? விசுவாசம் இல்லாமல் உண்மையாய் தான் முடியும். ஆனா உனக்கு விசுவாசம் இருந்தால் அந்த உண்மையை கர்த்தர் தடுப்பார். என் விசுவாசம், என் பிள்ளை விசுவாசிக்கிறான், அதனால நான் இதற்காக செய்வேன். ஆபிரகாம் என்ன செய்கிறான் தெரியுமா? அவனுடைய சூழ்நிலை மோசமானது தானே. அவனுக்கு 100 வயது ஆக போகிறது, பிள்ளை பாக்கியம் சான்ஸே கிடையாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை வைக்கிறான், கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அப்படிதானே? இன்னொருவனை பார்க்கலாமே, இது இன்னும் கொஞ்சம் விசித்திரமா இருக்கும். கிதியோனை பார்க்கும்போது அவன் யுத்தத்துக்கு கர்த்தர் போக சொல்றாரு, நீ ஆயத்தப்படு போ எல்லாம் அப்படின்றாரு. அவனுக்கு 32,000 பேர் இருக்கிறான். எதுக்கு? ராணுவ வீரர்கள் அவனுடைய எதிரியை தாக்க 32,000 பேர் போலாம், போய் தாக்கிடலாம் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் என்ன சொல்றாரு? புசுக்குன்னு சொல்லிடுறாரு, 300 பேரோட போன்றாரு. ஐயா 32,000 பேர் எங்க, 300 பேர் எங்கயா? ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை நம்பி போனானா இல்லையா? கர்த்தர் யுத்தத்தில் ஜெயத்தை கொடுத்தாரா இல்லையா? அதுதான் நம்முடைய வாழ்க்கையில வேணும். முடியாது
என்று சொல்லும்போது நாம் முடியும் என்று கர்த்தரை நோக்கி பார்க்கணும். நம்முடைய கண்கள் அப்படியாய் மாற வேண்டும். எத்தனை பேருக்கு புரிகிறது? அதனால தான் எலிசா அந்த அதிகாரியை பத்தி சொல்லுகிறான், நீ பார்ப்ப ஆனால் அதை ருசித்து பார்க்க மாட்டேன். ஆண்டவருடைய தண்டனை, கோபாக்கனை, தண்டனை என்று ஆண்டவருடைய கோபாக்கனை அந்த அதிகாரியின் மேல வருகிறது. ஏனென்றால் அவருடைய வார்த்தையை ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அதை அவன் நம்ப மறுத்தான். Can I tell you something? Unbelief doesn't stop the plan of God, but it stops you from receiving. அவவிசுவாசம் தேவனுடைய திட்டத்தை நிறுத்தாது, ஆனால் அது உங்களை அந்த திட்டத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்திலிருந்து உன்னை தடுக்கிறது. ஏன்? ஏனென்றால் உன்னுடைய அடையாளம் என்ன தெரியுமா? என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனம் என்று 2 நாளாகமம் 7:14 சொல்லுகிறது. அது முக்கியம் இல்ல. விசுவாசி என்றால் என்ன? விசுவாசிக்கணும்ல. விசுவாசம் இல்லாம என்ன விசுவாசியை பத்தி நாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம்? இத்தனை பேருக்கு புரிகிறது நான் என்ன சொல்றேனே? சில நேரங்களில இந்த மாதிரி காரியம் சாத்தியம் இல்லை என்று உலகம் சொல்லும். ஆனால் நானும் நீங்கள் கர்த்தரை ருசித்து பார்த்திருக்கிறதுனால, ஆண்டவரே நீ செய்வீர், செய்திருக்கிறீர், மறுபடியும் செய்வீர் என்ற விசுவாசம் நமக்கு வேணும். அப்படி இல்லாத போது அந்த அவ விசுவாசத்தினால கர்த்தர் செய்யக்கூடிய காரியத்தை அவர் செய்வார், ஆனால் அதை ருசித்து பார்க்க நீ இருக்க மாட்டேன். மனசுலரியா? இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? தேவன் யாரையும் பயன்படுத்துவார். ரைட்டுங்களா? கழுதையை பயன்படுத்தினார் யாருக்கு? பேலியாமிட்ட பேசுவதற்கு. அப்ப கர்த்தர் யாரையும் பயன்படுத்துவார். அப்ப இந்த சம்பவத்தை பார்க்கும்போது கர்த்தர் யாரையோ ஒருவரை பயன்படுத்துகிறார். யார் என்று சொல்லும்போது அப்படிப்பட்ட மனுஷனை நானும் நீங்களும் பயன்படுத்தவே மாட்டோம். அப்படிப்பட்ட மனுஷன் பக்கத்தில் கூட நம்ம போக மாட்டோம். கர்த்தர் யாரை பயன்படுத்துகிறார்? குஷ்டரோகியை பயன்படுத்துகிறார். குஷ்டரோகி என்றால் லெப்பர்ஸ். லெப்பர்ஸ் என்றால் குஷ்டரோகி. அதாவது குஷ்டரோகிகளை கர்த்தர் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். எப்போ ஆண்டவரே குஷ்டரோகியை ஏன்பா பயன்படுத்துறீங்க? பக்கத்துல வேற அவனச்சு இருந்திருக்கலாம்ல. ஆனால் தேவனுடைய திட்டத்துல கர்த்தருக்கு குஷ்டரோகி தான் தேவை. புரியுதுங்களா என்ன சொல்றேனே? தேவனுடைய திட்டம் நிறைவேறும் என்று வேற வேண்டும் என்று சொன்னால் he cannot use an ordinary man. He has to use the person who is discarded out of society, and that is a leper. ஒரு குஷ்டரோகியை தான் ஆண்டவர் பயன்படுத்த முடியும். அவர் பயன்படுத்தினார். குஷ்டரோகியை கொண்டு ஆண்டவர் ஏற்கனவே பயன்படுத்தியிருக்கார். தெரியும் தானே? இதே அதிகாரத்தில் 5வது அதிகாரத்துக்கு போனீங்கன்னா நாகமான் என்ற அவனுடைய காரியம் இருக்கு. அவன் என்ன? குஷ்டரோகி. ஆனால் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா தேவன் அவனை பல காரியங்களுக்கு பயன்படுத்தினார் என்று வசனம் சொல்லுகிறது. He is an unbeliever. He is not a Jewish man. He is not a Hebrew. But God used Naaman the Syrian for his purpose. தரியு ராஜா நமக்கு தெரியும், பர்சியா தேசத்தில் அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற அப்படிப்பட்ட ஒரு அந்நிய ராஜாவின் கர்த்தர் பயன்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் ஏன் ஆண்டவரை குஷ்டரோகியை பார்த்தா நமக்கு என்ன தோணும்? என்ன தோணும்? கமா பேசுங்க. புறஜாதி, அதாவது சமுதாயத்துல ஒதுக்கப்பட்டவன் அவன் ஒன்று. வேற சுத்தமுள்ளவனா சுத்தமற்றவனா? ஓகே, இஸ் டிஸ்கஸ்டிங். சரி, அப்புறம் சமுதாயத்தில் அவனை அதிகமாக பயன்படுத்துவார்களா? இல்ல, யாருமே. அப்ப பயன்படுத்த முடியாத ஒருவன். வேற என்ன? அவனிடத்துல ஏதாச்சும் ஒரு வல்லமை இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுமே இருக்காதுங்க. அப்ப எதுவுமே இல்லாத இவனை ஏன் கர்த்தர் பயன்படுத்த வேண்டும்? ஒன்றுமே இல்லாத உங்களை என்னையும் ஏன் கர்த்தர் பயன்படுத்த வேண்டும்? புரியுதுங்களா என்ன சொல்ல வரேனே? யாரை கர்த்தர், அதாவது சமுதாயம் புறக்கணிக்குதோ கர்த்தர் அவர்களை தான் பயன்படுத்துகிறார். எடுத்து பயன்படுத்துகிறார். பயன்படுத்துவதற்கு முன்பாய் பண்படுத்துகிறார். பண்படுத்தினதுக்கு பின்புதான் பக்காய் பண்றார். எத்தனை பேருக்கு புரிகிறது? 3வது வசனம் 4வது வசனம். நேரம் இல்ல, போ. குஷ்டரோகிகளான 4 பேர் ஒளிமுக வாசல்களில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்துக்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதினால் அங்கே சாவோம். நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய ராணுவத்திற்கு போவோம், வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடே வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி. போதும். Now there were 4 men with leprosy at the entrance of the city gate. They said to each other, "Why stay here until we die? If we say we'll go into the city, the famine is there, and we will die. And if we stay here, we will also
Die. So let's go over to the camp of the Arameans and surrender. If they spare us, we will live. And if they kill us, so we die. Does it make sense? Yes. அவர்கள் பஞ்சத்தின் காலங்களில் இருக்கிறார்கள். பஞ்சத்துல ஒரு மனுஷனுக்கு எது முக்கியமா தேவை? சாப்பாடு தான். இப்ப அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் இந்த 4 பேரையும் ஆயத்தப்படுத்துகிறார். தேவன் அவர்களிடத்துல அவருடைய திட்டத்தை சொன்னாரா? சொல்லவே இல்லை. So they had no plan, no strategy, no prayer. All they needed to do was shift themselves. அவர்களுக்கு வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், இருக்கிற இடத்தை விட்டு புறப்படும். சில நேரங்களில தேவன் நம்முடைய சொகுசான இடத்துல இருந்துகிட்டு அவர் நம்மை சரி இந்த இடத்துல இருந்தது போதும் கடந்து போ என்று சொல்லும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லுவோம்? பாகை பண்ணுவோம். என்ன ஆண்டவரே, இப்போதானே கொஞ்சம் பணம் சேர்க்க ஆரம்பிச்சிருக்கிறேன், இன்னும் ஒரு 3 வருஷம் போகட்டுமே, அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்ஃபரை கொடுங்க அப்படின்லாம் கேட்போம். ஆனா உங்களுக்கே தெரியாது, இந்த இடத்தை பார்க்கிலும் தேவ பிள்ளைகளாய் நானும் நீங்களும் அவருடைய வார்த்தைக்கு உண்மையா இருக்கிற பட்சத்தில் இந்த வாழ்க்கையை இந்த வேலையை பார்க்கிலும் உன்னை மாற்றுகிறார் என்று சொன்னால் உமக்காக இன்னும் ஒரு மேன்மையான நன்மையான ஒரு இடத்துல தான் உன்னை வைக்க போகிறார் என்பதை அவர் நம்மிடத்துல சொல்லியிருந்தா உடனே போயிருப்பான். ஆனா நம்மத்துல அவர் நம்ம சொல்லுகிறதே கிடையாது. அதனால நம்ம என்ன செய்வோம்? இல்லப்பா நான் எனக்கு இதே போதும், ஓ என்ன விட்டுருங்க, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா என்ன நான் சொல்றேன்னு? ஆனால் தேவனுடைய திட்டத்துல நீ நவர வேண்டும் என்று சொன்னால் நீ நவந்துதான் ஆக வேண்டும். When God tells you to shift, be better shift. Because எஸ்தர் ராஜாத்தியை தெரியுமா? எஸ்தர் ராஜாத்தியை பார்க்கும்போது அவள் ஒரு சொகுசான வாழ்க்கை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அவள் யூத ஸ்திரீ, அவள் திருமணமாகினவர் ஒரு புறஜாதி ராஜா. எப்படிதான் உண்மையை சொல்லணும் காத்து கொண்டிருக்கிற வேலையில ஆண்டவர் ஒரு காரியத்தை அவள் அந்த காலங்களில் ஒரு காரியத்தை செய்கிறார். அவள் ஒடுங்கி இருந்தவள் இப்ப என்ன செய்கிறாள்? போய் தைரியமாய் ராஜாவின் இடத்துல பேசுவதற்கு ஒரு காரியத்தை கர்த்தர் உருவாக்கி அவள் செய்கிறதை பார்க்கிறோம். ஆமென். இவளை பார்க்கலாமா? இவளை பார்க்கும் ரூத்தை பார்க்கும் போது அவளுடைய கலாச்சாரத்தை விடுறா, அவளுடைய பாரம்பரியத்தை விடுறா, அவளுடைய ஜனங்களை விடுறா. ஏன்? ஆண்டவருடைய நேரம் வந்துட்டு நீ இனிமே இந்த மோகாபியர்களோடு இருக்கிற தேவையில்லை, இனிமே நீ கடந்து போய் ஏன் ஜனங்களோடு சேர்ந்துக்கோ. ஏனென்றால் அவளுடைய வம்சத்துல யார் வந்தது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். எத்தனை பேருக்கு புரிகிறது நான் என்ன சொல்றேன்னு? அப்ப ஆண்டவர் சில நேரங்களில கடந்து போ என்று சொன்னா நான் நீங்கள் என்ன செய்யணும்? ஆமா, சின்ன பிள்ளை மாதிரி என்ன செய்யக்கூடாது? அடம் பிடிக்க கூடாது. ஏன்னா அடம் பிடிக்கிறவங்க ஒரு சில பேர் இருக்கான். யோனா நினைவேக்கு போப்பான்னு சொன்னா ஜோபாவுக்கு போகிறான். அவர் என்ன சொல்ற? நீ நினைவேக்கு போய் என்னுடைய வேலையை செய், ஏன்னா நீ என்னுடைய தீர்க்கதரிசி. அப்படிதானே? அப்ப நீ அங்கதானே போகணும். கடைசியில் எங்க போறான்? மீன் வைத்துக்குள்ள போறான். போன்னு சொன்னா என்ன செய்யணும்? போயிடணும். அதை மட்டும் மறந்துடக்கூடாது. இவர்கள் எல்லாருமே யோனாவை தவிர மற்றவர்கள் எல்லாருமே தேவனுடைய திட்டத்தில் இருந்தார்கள். தேவனுடைய திட்டத்தில் இருக்கும்போது ஆண்டவர் அவர்களை இந்த இடத்தை விட்டு அடுத்த கட்டம் போன்னு சொன்னா அவர்கள் போகும்போது தேவனுடைய திட்டம் அவர்களோடு கூட போகிறது. Do you understand what I'm saying? When God tells you to shift, that means He has a plan for you. And when you are shifting, God's plan shifts with you. சில நேரங்களில நீ இந்த இடத்தை விட்டு போ என்று சொல்லும் பொழுது நானும் நீங்களும் போயிடணும். ஆனால் சில நேரங்களில நானும் நீங்களும் போவதற்கு தயாரா இருப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு அடங்கி இங்கே என்றாரு. என்ன அங்க போனாதான் திட்டம் பெருசா இருக்கு. கடைசியா போன் வரும். பல உண்மைகளை சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான நிலையில் நான் இருக்கிறேன், என்னை மன்னித்து விடுங்க. அதாவது ஆண்டவர் அந்த குஷ்டரோகிகளை அனுப்பி அவருடைய திட்டத்தை செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். 2025 ஆண்டுல பார்க்கும்போது அநேகருக்கு தோல்விகளை சந்தித்திருக்கலாம். சந்திச்சீங்கன்னு நான் சொல்லல, ஒரு சில தோல்விகளை நானும் நீங்களும் சந்தித்திருக்கலாம். There were disasters. There were, what is the right word? Challenges. Okay. Defeats. There were certain places where you were defeated. And probably God says 2026 I'm going to shift you. Amen. And when God says I'll shift you in 2026, you better shift yourself out. Or ship yourself out. That will be good for you. ஏனென்றால் கர்த்தர் கழுத்தை பிடிச்சிக்கிட்டு கொண்டு போகிறவராய் இருக்க மாட்டார். சில நேரங்களில் அப்படி செய்கிறார். யாரை செஞ்சாரு?
யோனாவை தான். ஏன் யோனா இல்லைன்னா மற்றவரை வச்சு ஆண்டவர் நினைவுக்கு அந்த ரட்சிப்பின் சத்தியத்தை சொல்லியிருக்க முடியாதா? சொல்லியிருக்கலாமே. ஆனால் யோனா தான் வேணும்ன்றாரு. சில நேரங்களில் நீ தான் வேணும்னு சொல்லும் போது நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய சொகுசான வாழ்க்கையை விட்டு விட்டு தேவனுடைய திட்டத்துக்கு அர்ப்பணிக்கணும். அடுத்த வசனம் 5, 6, 7 படிப்போமா? சீரியருடைய ராணுவத்திற்கு போக இருட்டோட எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தில் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சீரியரின் ராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா ராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருந்தினான் என்று சொல்லி இருட்டோட எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகளை அந்த இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். And it says like this, at dusk they got up and went to the camp of the Arameans. Arameans are actually Syrians. பழைய காலங்களில் அரேமியர்கள் இன்றைக்கு சீரியர்கள். And when they reached the edge of the camp, not a man was there. For the Lord has caused the Arameans to hear the sound of chariots and horses and a great army, so that they said to one another, look, the king of Israel has hired the Hittites and the Egyptian kings to attack us. So they got up, they fled in the dusk and abandoned their tents, their horses, their donkeys. They left the camp as it was and ran for their lives. இப்ப உங்களுக்கு புரியுதா ஏன் ஆண்டவர் சாதாரண நபரை அனுப்பல, ஏன் குஷ்டரோகியை அனுப்புகிறார் என்று? இன்னும் புரியாமல் இருப்பீர்கள். பாருங்க, தேவன் சில நேரங்களில அவர் செய்கிற காரியங்களை சொல்லவே மாட்டார், ஆனால் விசித்திரமான காரியங்களை செய்வார். எகிப்திலிருந்து ஜனங்கள் புறப்பட்டு வந்துட்டார்கள். செங்கடலுக்கு முன்பாய் நிற்கிறார்கள். முன்னுக்கு செங்கடல், முன்னால திரும்பினா யார் இருக்கிறார்? எகிப்தியன் இருக்கிறான். என்ன செய்யணும்? முடிஞ்சிச்சா? செத்தே போக போறோமா? ஒண்ணுமே செய்ய முடியாது இல்லனே. இந்த பக்கம் போனாலும் மரணம், அந்த பக்கம் போனாலும் மரணம். ஆண்டவர் சொன்னாரா பயப்படாத நான் செங்கடலை திறக்கிறேன்னு சொன்னாரா? சொல்லலையே. அதுதான் தேவன். பாத்தீங்களா, சில நேரங்களில் கர்த்தர் அந்த பழைய ஏற்பாடுல பார்க்கும்போது அவர் மோசேயின் இடத்துல அவர்களை எல்லாத்தையும் ஒன்று கூட்டி அக்னியை வர வைக்கிறார். சொல்லியிருக்கலாம்ல, அக்னி வந்ததும் அவன் பறந்து ஓடுறான். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? யோர்தான் நதிக்கு வரதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆசாரியர்களை உடன்படிக்கையை வச்சுக்கிட்டு காலை எடுத்து சும்மா வச்சா போதும் அப்படின்றாரு. சொன்னாரா? யோர்தான் திறக்கணும்னு சொன்னாரா? சொன்னாரு. புரியுதுங்களா? அதனால நம்ம என்ன செய்யணும்னா கர்த்தரை புரிந்து கொண்டு வாழணும். ஏனென்றால் சில நேரங்களில் அவர் சொல்லுகிறவர், சில நேரங்களில் சொல்லாதவர். ஆனால் அவர் அழைப்பார் என்று சொன்னால் கரை சேர்ப்பார். அவர் அழைப்பார் என்று சொன்னால் நிச்சயமா அந்த முடிவுக்குள் என்னையும் உன்னையும் கொண்டு வருவார். ஏனென்றால் இப்ப என்ன செய்கிறார் சொன்னா, அவர் புறாக்களை அனுப்பல, தேவ தூதர்கள் உண்ணுகிற உணவை அனுப்பல, லேசான சத்தத்தை அனுப்புகிறார். ஆனா அந்த லேசான சத்தம் அவனுங்களை அலற அடித்து ஓட வைக்கிறது. பாத்தீங்களா ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு? நம்ம திடீர்னு சத்தத்தை நைட்ல தூங்கி எதிர்க்கும் போது சத்தத்தை கேட்டுட்டு என்ன செய்யறோம்? இந்த பக்கம் திரும்பி போர்வையை போத்திட்டு படுத்து தூங்குறோம். ஆனா இப்ப அவனுங்க என்ன செய்யறானுங்க? ஐயோ நம்மளுக்கு வந்துட்டானுங்க இஸ்ரவேல் ஜனங்கள், ஒரு படையோடு வந்து விட்டார்கள், இப்ப எனக்கு என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி அவர்கள் அந்த இடத்துல எல்லாவற்றையும் விட்டு ஓடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். எல்லாவற்றையும் என்று சொன்னால் குதிரைகள் ஒரு பக்கம், ரதங்கள் ஒரு பக்கம், கழுதைகள் ஒரு பக்கம். அந்த இடத்துல முக்கியமான மேட்ரு ஒண்ணு இருக்கு, சாப்பாடு அங்க இருக்க. ஏனென்றால் என்னுடைய தேவ ஜனங்கள் அவர்கள் பஞ்சத்தில் பசியாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த அரேமியர்களுடைய அவர்களுடைய எல்லா செல்வத்தையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் குறிப்பாய் உணவையும் அந்த இடத்துல வைத்து போகும்படி கர்த்தர் ஒரு திட்டத்தை போடுகிறார், ஒரு சத்தத்தை அனுப்புகிறார். எதிரிகள் ஓடுகிறார்கள், ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவன் அவருடைய வார்த்தையும் அவரும் ஒன்று. கரெக்ட்டுங்களா? யோவான் என்ன சொல்லுகிறது? வார்த்தை தேவனோடு இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்தது. God is word, his word himself. அப்படி என்றால் அவர் சொல்லுகிறதை தான் என்ன செய்வார்? அப்புறம் செய்கிறதை தான் அவர் சொல்லுகிற தேவன்.
அவருடைய நன்மையை அவர் அநேக நேரங்களில் அநேக ஜனங்களுக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார், அற்புதங்களை செய்திருக்கிறார். இப்ப இந்த அற்புதத்தை செய்த உடனே இந்த லெப்பர்ஸ் அப்படின்னா குஷ்டரோகிகள் என்ன செய்கிறார்கள்? போகிறார்கள், செத்தா சாகலான்னு சொல்லிட்டு போறான், அப்படிதானே? ஆனால் அங்க போகும்போது ஒரு ஈ காக்கா கூட காணும். ஆனால் அவர்கள் எதை பார்க்கிறார்கள்? உணவை பார்க்கிறார்கள். தின்றான் 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 தின்னுகிட்டே இருக்கிறான். அதே நேரத்துல பார்க்கிறான், ஆஹா இதோ எல்லாமே இருக்கு, என்ன இருக்கு, பொக்கிஷங்கள் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் வேதத்தை படிச்சீங்கன்னா அவன் போய் ஒளிய வச்சுட்டு திருப்பியும் வந்து சாப்பிடுறான், திருப்பி ஒளிய வைக்கிறான், திருப்பியும் வந்து சாப்பிடுறான். அதாவது தனக்கு பின்புதான் நானும் நாம தான் சாப்பிடுறோம். பஞ்சம் எனக்கும் தான், அங்க இருக்கிற ஜனங்களுக்கு மட்டும் இல்ல, பஞ்சம் எனக்கும் தான், நானும் பஞ்சத்துல அவஸ்தைப்படுறேன் என்று சொல்லிட்டு மற்ற காரியங்களை குறித்து எண்ணாதபடிக்கு அவர்கள் உண்டு கழிக்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, அவர்கள் அந்த ஆசீர்வாதத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பழைய இடத்தை விட்டு அவர்கள் புறப்பட்டு போக வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பஞ்சம் போல ஒரு சூழ்நிலை இருக்கும் என்று சொன்னால் 25வது ஆண்டில நீ அதை பார்த்திருப்பா என்று சொன்னால் அந்த பஞ்சத்திலிருந்து உன்னை வெளியே எடுக்க 26வது ஆண்டில நான் ஒரு நன்மையை செய்கிறேன், ஒரு இடத்துக்கு உன்னை கூட்டி போகிறேன் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது, இல்ல நான் பிடிவாதமா நான் 25ல நான் எகிப்துல தான் இருப்பேன் என்று நானும் நீங்களும் சொல்லிவிடக் கூடாது. அதற்கு மாறாக நாம் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிதல். விசுவாசம் என்பது என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். விசுவாசத்துல கீழ்ப்படிதல் இருக்கணும், உண்மை இருக்கணும், அவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கணும். நான் இந்த இடத்திலே நிற்கிறேன், நீ எனக்கு அற்புதத்தை செய் என்று சொன்னால் கர்த்தர் என்ன சொல்லுவார்? லூசாடான்னு கேட்பாரு. நான் தான் உன்னை மேல கொண்டு போய் உன்னை உயர்த்துறேன்ற, நீ இங்கே இருக்கிறேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு அவர் நம்மை போல இருப்பார் என்று சொன்னால் கேட்பார். எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆனா நீ விசுவாசத்துல உன்னுடைய காலை எடுத்து நீ யோர்தானுக்குள்ள வைக்கும் போது என்ன நடக்கிறது? யோர்தான் பிளக்கும். உன்னுடைய யோர்தான் எப்ப பிளக்கும் என்று சொன்னால் சூழ்நிலை மோசமா இருக்கிறது, ஆனாலும் எனக்கு கவலை இல்லை, நான் காலை எடுத்து யோர்தானுக்குள்ள வைப்பேன், என்னுடைய யோர்தான் பிளக்கும் என்ற விசுவாசம் உனக்கு இருக்க வேண்டும். Only then you will be able to see the hands of God. Only then you will be able to see the revealed plans of God for your life. தேவன் உனக்கென்று வைத்திருக்கிற வெளிப்படுத்துகிற திட்டத்தை அப்பொழுதுதான் காண முடியும். ஏனென்றால் சில நேரங்களில் அந்த ஆசீர்வாதம் உனக்கு மட்டுமே இருக்காது, அது மற்றவர்களுக்கும் கூறிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். ஆனால் அதற்கு நீதான் முதல்ல கால் எடுத்து வைக்கணும். ஏன் அதை சொல்லுகிறேன்? 9வது வசனம். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, நான் செய்கிறது நியாயமல்ல, நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மே சுமரும். அப்புறம் இப்பொழுதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனைக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். And they said to each other, we are not doing the right thing. This is a day of good news and we are keeping it to ourselves. If we wait until daylight, punishment will overtake us. Let's go at once and report this to the royal palace. I don't know what is the punishment that they are talking about. I don't know whether they are God-fearing Israelites. அவர்கள் பயப்படுகிறார்கள். அதாவது நல்லா தின்றான், தின்னுட்டு எல்லாத்தையும் போய் வெளியே வைக்கிறான், திருப்பியும் வந்து தின்றான், திருப்பியும் வெளியே வைக்கிறான். திடீரென்று அவர்களுடைய இருதயத்தில் ஒரு சத்தம் வருது, என்னது? நீ செய்யறது சரியில்லை. ஏன்? Because sometimes we are blessed to be a blessing. How many of you understand that? சில நேரங்களில கர்த்தர் ஏன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னா, நான் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் நம்முடைய காலகட்டங்களில் பார்க்கும்போது கர்த்தர் என்ன ஆசீர்வதி, என்ன மட்டும் ஆசீர்வதி, என்ன மட்டும் ஆசீர்வதி அப்படின்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோமே தவிர, பெற்றுக்கொள்ளுகிற இடத்துல தான் இருக்கிறோமே தவிர கொடுக்கக்கூடிய இடத்துல நான் வேலை முடியாது, நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுகிற ஒரு காலகட்டத்தில் நான் நீங்க எப்பவும் சொன்னா மறந்துடக்கூடாது. கர்த்தர் உன்னை ஒரு பஞ்சத்திலிருந்து ஒரு செழிப்பான இடத்துக்கு கொண்டு வந்து உன்னை வைப்பார் என்று சொன்னா நீ பிறருக்கு ஆசீர்வாதம். அதுதான் எனக்கு தெரியாத பாஸ்டர், தெரிஞ்சுக்கீங்க. 2026ல மேபி கர்த்தர் அதை தான் உங்ககிட்ட சொல்றாரோ, வாங்கினது போதும் கொடுக்க ஆரம்பின்றாரோ. அதாவது தெய்வீகமான, அதாவது good godly things should not be kept alone. நல்ல காரியங்கள், தெய்வீக காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பார் என்று சொன்னால் அது நமக்கு மட்டும் வைத்து விடக்கூடாது. என்ன செய்யணுமா? மற்றவர்களுக்கும்
கொடுக்கணும். இப்ப இந்த குஷ்டரோகி என்ன செய்யறான்? குஷ்டரோகி என்ன செய்யறான்? திருப்பி பட்டணத்துக்கு போகிறான். அவன் உள்ள பட்டணத்துக்கு போக முடியாது, ஏனென்றால் அவனுக்கு குஷ்டம். அதனால தூரத்துல இருந்து சத்தம் எடுக்கிறான். என்ன சொல்றான்? ஐயா, அந்த இடத்துக்கு போனோம், அந்த இடத்துல யாருமே இல்ல, எல்லாமே இருக்கு, உணவு இருக்கு, எல்லாமே இருக்கு என்று அறிவிக்கிறார்கள். Hallelujah. The very person who was rejected becomes the accepted. Amen. யார் புறக்கணிக்கப்பட்டார்களோ அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் காணப்படுகிறார்கள். இவனால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைத்தார்களோ அவன்தான் செய்யக்கூடியவனாய் மாறுகிறான். அல்லேலூயா. எவன் நம்பிக்கையற்ற ஒரு நிலையில தள்ளப்படுகிறானோ அவன் தான் அந்த பட்டணத்துக்கே நம்பிக்கை கொண்டு வருகிறவனாய் மாறுகிறான். எத்தனை பேருக்கு புரிகிறது? உலகம் அப்படிப்பட்டவர்களை புறக்கணிக்கும், கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை தான் எடுத்து பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். People always remember, whoever the person that the world will overlook, God will never overlook that. நான் தான் சொன்னேன், குஷ்டரோகிகளை கர்த்தர் பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். மீனவர்களை எடுத்து அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு பயன்படுத்தினார். வரி வசூலிக்கிறவர்களை கர்த்தர் எடுத்து இந்த ராஜ்யத்தை கட்டு பயன்படுத்துகிறார். புரியுதுங்களா என்ன சொல்றேன்? கர்த்தர் எப்படிப்பட்டவர்? நம்ம முக்கியமானவர்கள், எனக்கு திறமை இருக்கு, அப்படி இருந்தாதான் கர்த்தர் என்ன, கிடையவே கிடையாது. நீ திறமைசாலியே இல்ல, ஆவிக்குரிய ரீதியில நீ ஒரு மலடி, ஆவிக்குரிய ரீதியில நீ ஒரு குஷ்டரோகி, கர்த்தர் என்னை பயன்படுத்துவாரா அப்படின்னு கேட்கும்போது அவர் உன்னை பயன்படுத்துவார். He will use you. 12வது வசனம். அப்பொழுது ராஜா ராத்திரியில் இருந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, சீரியர் நமக்கு செய்கிற காரியத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நாம் பட்டினியா இருக்கிறோம் என்று அவர்கள் அறிவார்கள். ஆகையால் நாம் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு போனால் நம்மை உயிரோடு பிடித்துக் கொண்டு பட்டணத்திற்குள் பிரவேசிக்கலாம் என்று எண்ணி அவர்கள் பாளையத்தை விட்டு புறப்பட்டு வெளியில் ஒளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றான். The king got up in the night and said to his officers, I will tell you what the Arameans have done to us. They know we are starving, so they have left the camp to hide in the countryside, thinking they will surely come out and then we will take them and care. இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒரு நல்ல காரியம், ஒரு நல்ல விஷயம் ஜனங்களுக்கு சொல்லப்படுகிறது. நல்ல விஷயத்தை சொன்னா நம்ம எப்படி எடுக்கணும்? நல்லபடியா எடுத்துக்கணும், அப்படித்தானே? ஆனால் இந்த ராஜா வேற மாதிரி யோசிக்கிறான். தப்பே கிடையாது, அவன் அரசியல்வாதி. அரசியல்வாதிகள்லாம் அப்படிதான் யோசிப்பாங்க. ஆனா நானும் நீங்களும் அரசியல்வாதிகள் இல்லை, நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய வார்த்தையை ருசித்து பார்த்த பிள்ளைகள். அப்ப இந்த ராஜாவை போல நானும் நீங்களும் இருந்து விடக்கூடாது. ஏனென்றால் நல்ல செய்திகளை கேட்பதற்கு நாம் நம்மை ஒரு விசை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுவும் தேவன் நமக்கு கொடுக்கிற நல்ல செய்திகளை நானும் நீங்களும் கேட்கணும்னா முதலாவது என்னுடைய செவிகள் விருத்த சேதனம் அடையணும். என்னுடைய இருதயம் ஆண்டவர் கொடுக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு கொடுக்கும்போது நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இப்பதான் நமக்கு தான் தெரியுமே, இது மோசமான சூழ்நிலை, இதுல நான் தேவனை நம்ப முடியாது என்று சொல்லும் பொழுது நீ எப்படி நல்ல செய்தியை நம்புவ? How will you believe good news when you already know that this situation is beyond comprehension, beyond understanding? I know God will never save me. அப்படியா நானும் நீங்களும் இருக்கும்போது எப்படி நற்செய்தியை நம்புவீர்கள்? Not everyone will accept. Not everyone will accept the plans of God. How many of you know that? And I'm talking about the church. I'm not talking about people outside the church. Not everyone will accept the plans of God. Only those who have tasted the Lord, only those who know God will be able to differentiate between godly goodness and worldly goodness. Amen. அதாவது தெய்வீக நன்மையும் உலகத்தின் நன்மையும் இரண்டு விதமாய் இருக்கிறது. ஆனால் தெய்வீக நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாய் காணப்படணும். அவருடைய வார்த்தையை கேட்கிற செவிகள் உள்ளவர்களாய், இருதயம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் நாம் காணப்படணும். இல்லைன்னா உலக நன்மைதான் சரியானது என்று சொல்லுவோம். ஏனென்றால் உலக நன்மையில பணம் இருக்கு. சபையில இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? பணம் இருந்தாதான் வாழ்க்கை செழிப்பா இருக்கு, ஆசீர்வாதமா இருக்கு. ஆனா தெய்வீக நன்மையில பணம் கிடையாது. பணம் அதுக்கப்புறம் தான் வருமே தவிர அதற்கு மேலானது. எத்தனை பேருக்கு புரிகிறது என்ன சொல்றேன்? உலக ஆசீர்வாதம் தேவன் விரும்பாத காரியங்களை தான் ஆசீர்வாதமாய் பட்டியலிடும். ஆனால் தேவனுடைய நன்மை அது தேவ ராஜ்யத்துக்குரிய காரியங்களாய் இருக்கும்.
அவரை பிடித்துக் கொண்டாலே நான் எல்லாவற்றையும் கூடவே கூட்டி கொடுப்பேன் என்று மத்தேயு 6:33 ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. பிரச்சனை என்னன்னா, நான் முதல்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், தெய்வீக நன்மையை கர்த்தர் நம்ம மத்தியில வெளிப்படுத்தினா நமக்கு தெரியும் இது தேவனிடத்துல இருந்து வந்திருக்குங்க, இது தேவனிடத்துல இருந்து வந்திருக்கு, அதனால எனக்கு என்ன செய்யும், எனக்கு தெரியும் இது தேவன் கொடுத்தா. ஆனா நம்ம ஆளுதான் சொல்ல மாட்டாரே, சொல்லவே மாட்டாரே. He does not tell us, but sometimes he shows us. He shows us. செங்கடலை பிளப்பேன் என்று சொல்லல, ஆனா காட்டினார்ல. அப்ப நான் என்ன செய்யணும், செங்கடல் வரைக்கும் வரணும், வந்து ஆண்டவரே கூப்பிடணும். அப்ப அவர் காட்டுவார், நீ பயப்படாத, செங்கடலை நான் பிளந்து 2ஆம் தரையில நீ நடந்து போவாய். முடியாத காரியங்களில் அவர் முடிய செய்கிற தேவன். Now the problem is, அநேக காரியங்கள் செத்து போகிற சூழ்நிலையில இருக்கும்போது நானும் நீங்களும் அதை நம்புவதற்கு கஷ்டப்படுவோம். அப்படிதானே? உண்மைதான். Sometimes we all find it hard to believe a situation. But I'm telling you, if you believe like that, then you are a person who does not believe that God can do all things, but you are a person who believes God can do some things. தேவன் எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லுகிற ஒரு விசுவாசம் உன்னிடத்துல இல்ல, தேவன் சில காரியங்களை தான் செய்வார் என்ற ஒரு விசுவாசம் இருக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவிசுவாசம்னா என்ன தெரியுமா? அவிசுவாசம் என்று சொல்லும்போது தேவன் அந்த நேரத்துல தான் கரத்தை திறந்து உனக்கு ஆசீர்வதிக்கிறேன் கொடுக்கிறாரு. அந்த நேரத்துல தான் என்ன ஆண்டவரே போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கரத்தை பிடிச்சிக்கிட்டு கடந்து போறோம். அதுதான் இன்றைக்கு கடைசி வரைக்கும் செங்கடல் பிளக்கிற வரைக்கும் உன்னுடைய கால்கள் செங்கடல் பக்கத்துல தான் நிற்கணும். எந்த நம்பிக்கையில? கர்த்தர் செங்கடலை பிளப்பார் என்று. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அப்ப இந்த காரியத்துல நானும் நீங்களும் கத்துக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? எது சாத்தியம் இல்லையோ, அழகுங்க, what is impossible, God can do it. தேவனுடைய வார்த்தை எது சாத்தியம் இல்லையோ தேவனுடைய வார்த்தை மாற்றும். அதுதான் சொல்றேன், faith will turn fact around. God will not allow your faith to let fact win. உண்மையை கர்த்தர் ஜெயிக்க விடாதபடிக்கு உன் விசுவாசத்தின்படி விசுவாசம் உண்மையை தோற்று போக வைத்துவிடும். அப்ப நீ நானும் என்ன செய்யணும்? அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு ஒரு விசுவாசம் உள்ள வாழ்க்கை வாழணும். இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? தேவனுடைய வல்லமை எந்த நேரத்திலும் தடை பண்ண முடியாது. God's power is not limited by any situation. I just told you about the Lazarus too. 4 நாள் ஆகிவிட்டது. இன்றைக்கு பல வல்லுநர்கள் என்ன சொல்லுகிறார்கள், வேத வல்லுநர்கள், தேவனுடைய அற்புதங்கள் அப்போஸ்தலர் காலங்களிலே முடிந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். அப்ப இன்றைக்கு ஆப்பிரிக்கா கண்டத்துல ரெய்ன்ஹார்ட் பொங்கே செய்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கிறோம். இங்கும் அங்குமாய் அற்புதங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இஸ் காட் பீயிங் செலக்டிவ்? சில நேரங்களில் தான் நான் செய்வேன், நான் எனக்கு பிடிச்சாதான் செய்வேன், பிடிக்கலன்னா செய்ய மாட்டேன். இல்ல, அப்படிப்பட்ட தேவன் என்னுடைய தேவன் உன்னுடைய தேவனும் இல்ல. நீ விசுவாசித்தா தேவ மகிமையை காண்பாய். அதுதான் ஆண்டவர் சொல்றார். மூன்றாவது காரியம், God's goodness is often revealed through unexpected people. தேவனுடைய நன்மையை கர்த்தர் நீ எதிர்பார்க்காத ஜனங்களை கொண்டுதான் சில நேரங்களில செய்வார். அல்லேலூயா. எல்லாரையும் ஆதரிக்கணும்னு வசனம் சொல்லுது. ஏனென்றால் அப்படி ஆதரிக்கும் போதுதான் சில நேரங்களில் நாம் தேவ தூதர்களே நாம் ஆதரிக்கிறவர்களை காணப்படுகிறோமா? Because sometimes you entertain people and by chance, sometimes we are entertaining angels. That's what the Bible says. So people, can you go back to verse 1? எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் 24 மணி நேரம். அப்படி என்றால் கண் மூடி கண் திறக்கும் போது கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறவராக. அப்ப ஆண்டவர் நாளை மத்தியானம் என்று சொல்லும் பொழுது என்னப்பா ஜோக் அடிக்கிறீங்களப்பா அப்படின்லாம் கேட்டக்கூடாது. தேவன் நாளை செய்வார் என்று செய்வார், நாளை சொல்வார் என்று சொன்னால் அவர் நாளை செய்வார். ஏனென்றால் அப்படி செய்யும் போது உன்னுடைய பஞ்ச காலத்தை ஒரு முற்றுப்புள்ளிக்கு கொண்டு வருகிறார். உன்னுடைய வெறுமையை செழிப்பாய் மாற்றுகிறார். எத்தனை பேருக்கு புரிகிறது நான் என்ன சொல்றேன்? So you must understand today people, all you need to do is continue to look up to God. ஏனென்றால் ஏற்ற காலம் என்ற ஒரு வசனம் இருக்கிறது. ரைட்டுங்களா?
யாக்கோபு ஏற்ற காலத்தில். ஆமா, 2 காரியம் இருக்கு. ஏற்ற காலத்தில், அதாவது ஏசாயா 60 கடைசியில ஒன்று இருக்கு. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் அதை நான் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று வசனம் சொல்லுகிறது. அதே போல யாக்கோபுல ஒரு வசனம் இருக்கு, கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள், ஏற்ற காலத்தில் நான் அதை உன்னை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, ஏற்ற காலம் என்ற ஒரு காலம் ஒன்று உன்னுடைய நன்மைக்கு, உன்னுடைய யோர்தான் பிளப்பதற்கு, உன்னுடைய செங்கடல் பிளப்பதற்கு ஒரு ஏற்ற காலம் ஒன்று இருக்கு. உன்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு கர்த்தர் புதுப்பிக்க விரும்புகிறார். All you need to do is come in humble surrender. And how many of you know what's the meaning of humble surrender? ஒரு தாழ்மையோடு, ஆண்டவரே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று ஒரு அந்த ஒப்பு கொடுத்தலுக்குள்ள வருவீர்கள் என்று சொன்னார், உங்க வாழ்க்கை மாறும், உங்கள் சூழ்நிலைகள் மாறும். உங்களுடைய துக்கங்கள் எப்படியாய் மாறுமா? சந்தோஷமாய் மாறுமா? காது உள்ளவர்கள் கண்களை மூடுவோமா? இருக்கிற இடத்துல ஒரே ஒரு விசை உங்களை தேவனுடைய சமூகத்துக்கு, ஆண்டவரே நான் வசனத்தை கேட்டேன், வசனம் எனக்குரியதுதான் என்று எத்தனை பேர் சொல்லுவீர்களோ அத்தனை பேருக்கும் தேவன் இந்த நாளில கொடுக்கிற வார்த்தையின்படியே ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க தயாராக இருக்கிறார். ஆனால் ஒரு ஒப்பு கொடுத்தல் அவசியமாக இருக்கிறது. ஒரு ஒப்பு கொடுத்தல் அவசியமாக இருக்கிறது. ஒப்பு கொடுக்காமல் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது.